பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாமல் பயிர்கள் கருகியதால் தமிழகத்தில் மேலும் 2 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவிரியிலிருந்து கர்நாடக அரசு உரிய தண்ணீர் திறந்து விடாததால் தமிழகத்தில் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயிர்கள் வாடுவதை கண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் உயிரிழப்பது தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கம் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. காளிங்கராயன் வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடாததால் அவரது நிலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து ராமலிங்கம் இம்முடிவை மேற்கொண்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சுப்லட்சுமி ஜெகதீசன் ராமலிங்கம் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதேபோல் நாகை மாவட்டம் தலைஞாயிறை அடுத்துள்ள பெருஞ்சிமுலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகையன் 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளார். ஆனால் பாசன வாய்க்காலில் போதிய தண்ணீர் இல்லாததால் நெற்பயிர்கள் கருகின. இதனால் மனமுடைந்து முருகையன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அவரது இறப்பை பதிவு செய்ய கோரி விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் தலைஞாயிறுவில் முருகையன் உடலை கிடத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. திருச்சி மாவட்டம் கடைமடை பகுதியில் போதுமான தண்ணீர் இல்லாததால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எலிகளுடன் வந்து விவசாயிகள் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு பல்லாயிரக்கணக்கான பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் எலிக்கறி சாப்பிட்டு வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளில் பலர் தற்கொலை செய்து கொள்வது அதிர்ச்சி அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இறந்து போன விவசாயிகள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் முத்தரசன் தெரிவித்தார்.